ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரா? ஆமென். ஆகவே 11 மாசம் ஆண்டவர்களோடு இருந்திருக்கிறார். ஒரு வருஷத்தை முடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் எங்களை குறித்து நினைத்தபடியால் தான் இந்த வருஷத்தை ஆண்டவர் எங்களை கடக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். சில பேர் யாராவது பார்த்து கேட்காதீங்க, நீங்க என்ன நினைச்சீங்களா அப்படி நினைக்காதீங்க. ஆமென். சிலரும் பாருங்க, தண்ணி குடிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம் ஏதாவது அடைச்சிட்டா என்ன சொல்லுவாங்க? யாரும் உங்களை நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், யாரும் நினைக்கல, இயேசு உங்களை நினைச்சிட்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனாலே முதலாவது தேவனுடைய வார்த்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமென். ஆக நான் இந்த காலை நேரத்திலே உங்களோடு பேச விரும்புகிற காரியம், சபை உயிருள்ளதாக இருக்க வேண்டும். ஆமென். சபையில் 1000 பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக நீங்க நினைக்க கூடாது எல்லாம் தேவ சித்தம் நடக்கிறது என்று. ஆமென். சபையில் உள்ள ஜனங்கள், சபை கடவுள் விரும்புகிற வண்ணமாக இருப்பதுதான் உயிருள்ள சபை என்பது. ஆமென். கடைசி காலத்திலே தேவன் சபை எப்படி இருக்கும் என்று 7 சபைகளை குறித்து அவர் பேசுகிறார். இது எப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் அறையப்பட்ட பின்பதாக இந்த 7 சபைகளிலும் எவை அவர் உயிரோடு எழுந்த பிறகு, பரமேறிய பிறகு, ஆண்டவர் யோவான் மூலமாய் ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டை கொடுத்து சொல்லுகிறார். 7 சபைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அல்ல, கவனியுங்கள். ஆக இந்த 7 சபைகளை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது இது எப்பொழுது நடைபெறும் என்றால், இப்பொழுது இருக்கிற சபையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். சபை என்பது, சபைக்கு நீங்கள் வரும்பொழுது என்ன நடக்க வேண்டும்? சபைக்கு நீங்கள் வரும்பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் சபைக்கு வரும்பொழுது நீங்கள் கர்த்தரோடு நடக்க வேண்டும். சபை என்பது மனித திட்டத்திலும் மனித சித்தத்திலும் நடப்பதல்ல, தேவ சித்தத்திலும் தேவனுடைய திட்டத்திலும் நடக்க வேண்டும். அதுதான் திருச்சபை என்பது. ஆமென். நீங்க இந்த இடத்துல ஆண்டவர் பேசும்பொழுது 7 சபைகளையும் ஆண்டவர் எல்லாத்தையுமே குற்றம் சொல்லவில்லை. ஆமென். ஒரு நபரை பார்த்து நீ செய்வதெல்லாம் பிழை, உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதுக்கு முதல் அதிகாரம் வரும்பொழுது 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருப்பதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம். சபை செத்த மாதிரி இருக்குதா இல்லையா? கோவிக்காதீங்க, நான் சொல்றேன் சொல்லி மன்னிச்சுக்கோங்க. வாயை திறந்து ஒரு வசனம் வாசிக்கிறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஆவியில் இருக்கிறீங்களா? ஒரு வசனம் வாசிக்க இயலாதுன்னா, ஒரு வசனம் வாசிக்க இயலன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன எந்த நாளும் சொல்லணுமா? பள்ளிப்பீடத்திலிருந்து சபை பாச நடத்துறது இல்லை, இது கடவுள் நடத்தணும். இந்த ஒவ்வொருத்தர் பிரசங்கிப்பாங்க, 20 வருஷம் 30வது வருஷம் கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வாரு, நீ மனம் திரும்புவ. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு 7 சபைக்கும் சீக்கிரமாய் வருவேன். எங்க வருவாரு? சபை எடுத்துக்கொள்ள அல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிடத்திலும் நான் சீக்கிரமாய் வருவேன். சபை ஆவியில் இருக்கணும். சர்வ வல்லமுள்ள ஆவியான தேவன் இன்று உங்களுக்குள் இருக்கிறார். அவர் திருத்துவத்தில் 3வது நபர். அவர் கடவுள், அவர் தேவன். அவர் ஏதோ 3வது நபர் அல்ல.
அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஆவியாய் இன்று உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு காலத்தில் சொல்லுவோம், கடவுள் தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார். ஆவியானவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இல்லை, உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் மட்டும்தான் கிரியை செய்கிறார். அவர் உங்களுக்குள் இருப்பாரானால் உங்களால் இப்படி இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தும் பொழுது எவன் ஒருவன் அவர் சத்தத்தை கேட்கிறானோ அவருக்கு அவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். எவன் ஒருவன் அசட்டை பண்ணுகிறானோ அவருடைய சத்தத்தை அவர் நிறுத்துவார். ஆகவே தான் தாவீது சொன்னான், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். ஒரு தேவ ஊழியக்காரன் எச்சரிக்கும் பொழுது அவன் பயந்தான். அவன் சொன்னான், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னை எடுத்து போடாமலும் உம்முடைய சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும். அவனுக்கு தெரியும் அவன் வாழ்றது அந்த ரெண்டே விஷயத்துல தான் அவன் வாழ்க்கையை ஓடுது. ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆமேன். அப்ப சபை நினைக்குது, இன்னைக்கு சபை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டா நல்ல சபை நினைக்கிறீங்களா? இப்ப கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் செய்ய போறோம். ஆமேன். அது நல்ல கிராண்டா நாங்க செஞ்சா, நல்ல ஸ்டாண்டர்டா செஞ்சா நல்ல ஆவிக்குரிய சபையா இருக்கிறீங்களா? இல்லையா? அப்ப பரலோகத்தில் இருக்கீங்க. ஆமேன். ஆமேன். இன்னைக்கு அப்படி சபை விழிப்படைங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், பெரிய மீட்டிங் 50 லட்சம் 1 கோடி செலவழிச்சு மீட்டிங் செஞ்சா சபை ஆவிக்குரிய சபையா, உயிருள்ள சபையா? இல்லை. இப்ப இன்னைக்கு இந்த ஃபுல் பீட்டை மாத்தி அடுத்த வாரக்கிழமை 5 லட்சம் கொடுத்து ஒரு ஃபுல் பீட் கொண்டு வர போறேன். இதை என்ன கடவுள் அக்கினியால நிரப்ப போறாரா? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆராதனைக்கு பல லட்சம் செலவழிக்கிற சபைகள் இருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் பக்தி விருத்தி அடையவில்லை. சபை எதற்கு? சபை ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் குறை சொல்லவில்லை. ஆண்டு சொல்லி நல்லது செய்கிறாய், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் சொல்றார். உதாரணமா இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் எபேசு சபையை குறித்து, நீ நல்லவன், நீ பொறுமையா இருக்கிறவன், நீ சில காரியங்களை எனக்காக சகிக்காதவன் தெரியும், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி அன்பை விட்டு நீ விலகி போன, திரும்பி ஆதி அன்புக்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சேர்ச் வாரேன், தசமாம் கொடுக்கிறேன், ஆவிக்குரியவன் இல்லை. கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் சபை செய்ய வேண்டும். ஆமென். நீங்க நினைக்காதீங்க சின்ன விஷயம் தானே. சின்ன விஷயத்துல தேவனுடைய வேதத்தில் தெரியும் பார்க்கும் பொழுது சின்ன விஷயத்துல பெரிய காரியங்களை இழந்திருக்கிறார்கள். ஆமென். கொஞ்சம் தானே பாஸ்டர், ஒரு பியர் தானே பாஸ்டர். நான் சொல்றேன், அந்த நேரம் தான் கடவுள் சீக்கிரமாய் வருவார். ட்ரம் அடின்னு அடிக்கணும், போட்டு அடிக்காட்டி சபைக்கு ஆராதிக்க இயலாது தெரியுமா? உயிருள்ள சபை. கொஞ்சம் நான் பேசுற நேரம் கொஞ்சம் யோசிங்க. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான். ஒரு ஊழியக்காரனுக்கு பிரசங்கிக்க 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், 2வது சத்தியத்தை பேச வேண்டும், 3வது சபை எதிலே தவறுகிறதோ அதை பேசுவதற்கு ஒரு ஊழியக்காரனுக்கு உரிமை வேதம் கொடுத்திருக்கிறது, கடவுள் கொடுத்திருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது பாஸ் அதை பேசுறாரு இதை பேசுறாரு. சர்வ வல்லமுள்ள பரலோகத்தின் தேவன் இந்த பலிபீடத்திலே இன்று இதுதான் பேச வேண்டும் அனுமதித்திருந்தால் அதை தான் கர்த்தர் பேசுவார். ட்ரம் போட்டு அடின்னு அடிச்சு அந்நிய பாசை வருது. அது சும்மா சரி, அந்த பையன் ஸ்டிக் விழுந்தா அந்நிய பாசையை காணும், ஜபத்தை காணும், ஆவியை காணும். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அந்த வார்த்தை பாருங்க, நீங்க வாசிக்கும் பொழுது எல்லா சபைக்கும் சொல்ற நேரம் ஆண்டவர் ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். இதுல ஆண்டவர் சொல்றார், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகள், சொல்லுங்க 7 ஆவிகளை உடையவர் சொல்லுகிறதாவது. அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது 7 நிறைவை தருகிறார். எசாயா புத்தகத்தில் இருக்கிறது, 12ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 7 ஆவிகள். இந்த 7 ஆவியானுடைய கிரியை பெற்றவர்கள், தேவ சத்தத்துக்கு இடம் கொடுத்தவர்கள், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். நீ விழித்துக் கொண்டு, அதுக்கு முன்னுக்கு வாசிக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும்
சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் 1ஆம் தேதி காலையிலே இப்படி சொல்றீங்கன்னா செய்ய வழி இல்லை. ஆமென். நானும் மாத்துவோம் சொல்லி நினைக்கிறேன், மாத்தவே கிடைக்கல எனக்கு. ஆமென். இதெல்லாம் சபைக்கு பேச வேண்டிய காரணம். ஆண்டவர் சபைக்கு எழுதி கொடுத்தது. ஆண்டவர் சொல்ற, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்று வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு சொல்லுங்க, மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமென். நீங்க கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன் எல்லாம் உலகத்துக்கு வாழ்றதுக்கு இல்லை. இன்னைக்கு சபையில 100% பேர் உலகத்துக்காக வாழுகிறார்கள். உலக காரியத்துக்காக தான் வாழுகிறீர்கள். உங்களை தான் சொல்லுகிறேன். ஏதோ கடமைக்கு ஓய்வு நாள் வந்து போகிறீர்கள். விளையாடாதீங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார் என்று கனவிலும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. திருடன் வாரது சொல்லிட்டு வருவானா? கிட்டது கூட நாங்கள் வீடு மாறணும், அந்த பக்கம் அடிக்கடி திருடன் போயிட்டே இருக்கிறான். நேற்று கூட எங்கட அந்த சின்னவன் கேட்குறான், ஏன்டா அந்த அங்கிள் சொல்லாம வராரு? நான் சொன்னேன், திருடன் சொல்லாம தான் வரும், அதுக்கு தான் பேர் திருடன் சொன்னேன். அப்படித்தானே? சில நேரம் வீட்டுக்குள்ளே திருடன் இருக்கிறான். ஏன் திருடிகளும் இருக்கிறது. அப்படி திருடன் அவங்க நல்ல நோக்கத்துக்கு திருடுறாங்களா? பார்த்துருக்கீங்களா? சில மனைவிமார் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட நாங்க திருடி அவங்களுக்கே திரும்பி கொடுக்குறோம், அவன் பரிசுத்த கள்ளன். திருட்டு தாங்க. அப்படித்தானே? பாவம் தான், நஞ்சு தான். இதுல விளையாட்டு இல்ல கடவுளுடைய வார்த்தை. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். காலம் கொடிய காலம், பயங்கரமான ஒரு காலம். சபை நித்திய ஜீவனுக்கு நேர சபை நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாண்ட சொன்னார், உயிர் இருக்குது ஆனாலும் செத்தவனை போல இருக்கு. என்னத்துல செத்தவன் தெரியுமா? சபை. முதலாவது காரியம், ஆவிக்குரிய காரியத்துல சபை செத்து போயிருக்குது. லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரா? எழுப்பினா ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லாதவங்களுக்கு எல்லாம் நான் வாரேன், கொஞ்சம் இருங்க. உயிரோட எழுப்பிய பிறகு நான் சொல்ற, அவன் உயிரோட எழுந்த பிறகும் அவன் செத்தவனாக தான் இருந்தான். ஏன் சொல்லுங்களேன்? லாசரு உயிரோடு வெளியே வா என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க. நீங்க சொன்னா வந்தவன் வெளியே போய் உள்ள போயிடுவான் போல இருக்கு. லாசருவே வெளியே வா என்று இயேசு உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு வெளியே வந்தான். செத்தவன் பாருங்க, அழுகி போன உடலுக்கு உயிர் வந்தது. ஆனால் கடவுள் அவனுடைய கட்டுக்களை, பிரேத சீலையை கடவுள் அவிழ்க்கவில்லை. அவிழ்த்தாரா? ஏன் அவிழ்க்க முடியாதா? முடியுமே. ஆனால் ஒருவன் கடவுளுடைய ஜீவனை, ஆவியை பெற்ற ஒருவன், அவனுக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்ய வேண்டிய கிரியை அவன் தான் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார்? சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்தும்படிதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். சகல சத்தியங்களுக்கு. அதுதான் இங்க சொல்றாரு, நீ 10 விஷயம் கடைபிடிச்சு நீ 11வது விஷயத்தில் எல்லாத்தையும் தொலைத்து விடாது, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு சபை எதிலே மரித்து போய் இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராத கிறிஸ்தவன். சபையில இருந்து இன்னும் வளர இல்லை. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நான் சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்குது. என்ன அது சத்தம் எப்படி வரும்? யாரோ செஞ்சு காட்டுங்களேன். எனக்கு வருது இல்லையே, எனக்கு இந்த மியூசிக் வராது. அவசர சிகிச்சை பிரிவு தெரியுமா? ஹலோ. சில ஆவிக்குரிய வண்டிகள் அப்படித்தான் ஓடுது. விளையாடாதீங்க. கடவுளோட நான் திரும்பி சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வருகிறது.
ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதுக்கு உங்களை வச்சிருக்கிறாரோ, உங்களை சந்திக்கிற ஒரு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். யாராயினும் இந்த வார்த்தையின்படிதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்க சபையில எல்லாரும் ஒண்ணுதான். பணக்காரன், ஏழை, படிச்சவன், கூலி வேலை செய்யறது எல்லாம் ஒண்ணுதான். எல்லாரும் கீழ்ப்படியணும். ராமேன் சொல்லுங்க. எல்லாரும் வசனம் கேட்கணும். எல்லாரும் சபையில கடவுள் எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அப்ப லாசரு இன்னும் செத்தவன். ஏன் செத்தவன்? அவனால பார்க்க முடியாது. ஏன்? அவனுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாய்கள் திறக்க முடியாது. ஏன்? அவனுடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது சில பேருக்கு. ஏன்னா பிரேத சீல கட்டப்பட்டிருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கை கால் ஓடாது, எல்லாம் அப்படியே இருக்குது. எதுல தெரியுமா பிரேத சீல கட்டப்பட்டிருக்கு? இன்னைக்கு விசுவாசிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும்தான். உலக வாழ்க்கையில அவங்க தான் பெஸ்ட். அப்படித்தானே? ஹலோ, இருக்கீங்களா? ராமேன் சொல்லுங்க. பக்கத்துல கேளுங்க, இருக்கிறீங்களா? இல்ல, சில நேரம் சிந்தையில வேற எங்கேயாவது இருப்பாங்க. நான் அதனால தான் சொன்னேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் கிறிஸ்தவன் சபை செத்துக்கொண்டே இருக்கிறது ஒழிய, சபையில இருக்கிற கிறிஸ்தவன் உலக காரியத்திலே அல்ல. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறது நீங்க கொஞ்சம் குறைவா? இல்லை, நீங்க தான் பெஸ்ட். சொல்லுங்க, நான் தான் பெஸ்ட். சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். சம்பாதிக்கிறதுல நீங்க தான், பணம் சேமிக்கிறதுல நீங்க தான், ஓட்டி அடிக்கிறதுல நீங்க தான், திங்கக்கிழமை வேலைக்கு போறதுல நீங்க தான் பெஸ்ட். சொல்லுங்க, நான் தான். சொல்ல மாட்டீங்களே? இன்னொருவன் வேதத்தில் இருந்தார். சப்பானி ஒருவன் இருந்தான். யார் இருந்தா? சப்பானிக்கு என்ன செய்ய முடியாது? அலங்கார வாசல் அண்டையிலே என்ன செய்தார்கள்? அலங்கார வாசல் எங்க இருந்துச்சு? சினிமா தியேட்டர்ல இருந்துச்சு. எருசலேம் தேவாலய அலங்கார வாசல் அண்டையிலே ஒரு சப்பானியை கொண்டு வந்து வைத்தார்கள். அவனுக்கு நல்லா பிரசங்கம் கேட்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி சரியா 9:55 சப்பானிக்கு பிரசங்கம் கேட்கும். ஆராதனை நல்லா கேட்கும். கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, வாய் வேலை செய்யாது, உள்ளுக்குள்ள ஆவி வேலை செய்யாது. இந்த கிழமையும் ஒருவன் தூக்கி கொண்டு வர வேண்டும் 4 பேர். அடுத்த கிழமை 4 பேர் அவனை தூக்கி கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரியவன் அப்படித்தான் இருக்கிறது. சபை அப்படித்தான் இருக்கிறது. திங்கக்கிழமை வேலைக்கு போக தெரிந்தவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு 4 பேர் சொல்லணும் வர்றதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் சுயமாய் கடவுளை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. சர்ச் வரை பாஸ்டர் ஒரு நாள் விசாரிக்கணும், 12 மணிக்குள்ள கால் அடிக்கணும், இல்லாட்டி அடுத்த கிழமை வரமாட்டான் சபைக்கு. ஏசு அப்படி செஞ்சாரா? அப்படி சிஸ்டம் இருக்கு எங்கேயாவது சர்ச்ல? ஞாயிற்றுக்கிழமை பலவீனப்படுகிறவன் திங்கக்கிழமை நல்ல பலனா இருக்கிறாரு. ராமேன் சொல்லுங்க. உலக காரியத்திலே வளர தெரிந்தவர்கள் ஆவியிலே வளர தெரியாமல் இருக்கிறார்கள். சர்ச்சுக்கு லேட்டா வாரீங்க. எப்பயாவது லேட்டா வந்தா பரவாயில்ல, எப்பயுமே லேட்டா வாரீங்களே, பரலோகம் கொடுப்பார் சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? லேட்டா வார எல்லாருக்கும் சொல்றேன், பரலோகம் கொடுப்பாரா? சொல்லுங்க. கனவுலும் தர மாட்டாரு. சொல்லுங்க, கனவுலும் தர மாட்டாரு. இந்த ரோட்ல சர்ச்சுக்கு நான் ஒரு கிட்டத்துல போனேன். உங்களுக்கு தெரியுமா, ரோடு இல்ல, வீடு இல்ல, வாகனம் இல்ல, செருப்பே இல்ல சில பேருக்கு. சபை ஆராதனைக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு எல்லா விசுவாசியும் வந்து உட்காருது. இங்க வீடு கொடுத்து, வாகனம் கொடுத்து, வேலை கொடுத்து, பிசினஸ் கொடுத்து, உங்களுக்கு என்ன குறை கர்த்தர் வைத்தார்? ஆராதனைக்கு ஒவ்வொரு நாளும் லேட்டா வாரீங்களே, ஒரு நாள் நினைக்காதீங்க பரலோகம் தருவார் சொல்லி. உங்க ஆவிக்குரிய ஜீவன் அந்த அளவுக்கு இருக்குது. கணக்கே இல்ல. லேட்டா வர எல்லாருக்கும் தான் நான் பேசுறேன். நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
சபை கர்த்தருடையது. ராமேன் சொல்லுங்க. அவரே உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கு நேத்துக்கு வரையிலாதா? ஒவ்வொரு கிழமை உங்க பிள்ளைல லேட்டா ஸ்கூல் அனுப்புறீங்களா? யாராவது அனுப்புறீங்களா? அவ்வளோ இருக்கிறீங்களா? லேட்டா அனுப்புறீங்களா? டாக்டரை பார்க்க லேட்டா போறீங்களா? ஃபிளைட்டுக்கு லேட்டா போறீங்களா? இன்னைக்கு சபையில இதெல்லாம் நடக்குது, சர்வசாதாரணம். 10 வருஷமா வாரது 9:30 தான் வாரீங்க. மனம் திரும்புங்கள். ராமேன் சொல்லுங்க. கடவுளை ஆராதிக்க தான் பலன் கொடுத்திருக்கிறார், பணம் கொடுத்திருக்கிறார். கடவுளை ஆராதிக்க கனப்படுத்துவதற்காக இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் ஸ்டடி ஒன்று வச்சனே, கிட்டத்துல எத்தனை பேர் வந்தீங்க? ஹலோ, பைபிள் ஸ்டடி வச்சேன். வருஷத்துக்கே 3 நாள் 2 மணித்தியாலம். சொல்லுங்க, வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3 நாள் 2 மணித்தியாலம். வந்தீங்களா? அன்னைக்கு உங்களுக்கு எவனாவது புதுசா படம் வருது, விஜய் படம் வருது, பாஸ்டர் விஜய் படம் பார்க்குறேன், நான் டிவி பார்க்கறதே இல்லை, சரியா? சினிமா படத்துக்கு ஒரு டிக்கெட் குடும்பமா கொடுத்தா நீங்க போவீங்களா இல்லையா? நாங்க போக மாட்டோம் பாஸ்டர். ஒரு கிழமைக்கு 3 கல்யாண வீடு இருக்கு, போவீங்களா இல்லையா? வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை, சத்தியத்துக்கு அவ்வளவு மரியாதை. இங்க வேலை இல்லாத, வேலை வெட்டியே இல்லாத ஒரு பாஸ்டர், இந்தியால பொழப்பே இல்லாத, வேலை வெட்டி இல்லாத ஒரு பாஸ்டரை கொண்டாந்து இங்க படிப்பிச்சாரு. யாராவது வந்தீங்களா? சபை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த லட்சணத்தில் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க ஆரோக்கியமா இருக்கிறேன் என்று. இல்லை. மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே மனம் திரும்புங்கள். கடவுளோடு இணைக்க வேண்டிய இடத்திலே கடவுளோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறது உலகத்தில் வாழ, உலக காரியங்களை கட்டி எழுப்புவதற்கல்ல. எத்தனை பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வாரீங்க? எத்தனை நான் நினைச்ச ஒரு பிள்ளைகளாவது உங்களுக்கு இந்த டீச்சிங் அனுப்புனீங்களா? அது ஒரு ஸ்பெஷல் செமினார் நடக்குதுன்னு நீங்க அனுப்புவீங்களா இல்லையா? பெற்றோர் மாறே, முதலாவது நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். 3 நாள் படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பைபிள் டீச் பண்றதுக்கு காசும் இல்லை. யாராவது விருப்பப்பட்ட 1000 ரூபாய் கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு நாள் உங்களுக்கு ஒருவர் சொல்ல வைக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உலகத்துக்காக நீங்க செலவழிக்கிறீங்கன்னா உங்க நேரம், காலம், பலன் எல்லாத்தையும் கடவுள் நிச்சயமாய் அவர் கணக்கு கேட்பார். சீக்கிரமாய் ஒரு நாள் அவர் வருவார். சொல்லுங்க, அவர் வருவார். ஆமென். காலையில் எழும்புன எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நான் ஒண்ணுமே கையில கை தூக்காதீங்க. சரி, போன கிழமை ஒரு நாளைக்கு 1 hour நான் ஜெபிச்சேன் பாஸ்டர். 7 நாளும் 1 மணித்தியாலம் ஜெபிச்சேன். ஜெபிச்சிங்களா? கையை வைத்துங்களேன். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க நல்லா இருக்கிறீங்க சொல்லி? 1 மணித்தியாலம் ஒரு கிழமைக்கு ஜெபிக்க தெரியாது. இந்த போனுக்கு எழும்புனோடனே காலையில பார்த்து 1 மணித்தியாலம் கொடுக்க எழுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? தேவ பயம் எங்க இருக்குது? நான் சில நேரம் பார்த்துருக்கேன், பார்ப்பேன், போயிட்டு பார்க்கறது இந்த ஃபேஸ்புக்கில் இரவு 2 மணி வரைக்கும் விசுவாசி இருக்குது. சில மனைவிமா இருக்காங்க, கணவன்மான் இருக்கிறாங்க. ஜெபிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி உலக காரியம் தானே. காலையில் எழும்புனே ஒரு சிலர் முந்தி பைபிள் பார்த்தாங்க, இப்ப போனோட தான் எழும்புறாங்க. ஆமென். காலையிலையும் சொன்னேன், சில பேர் முந்தியெல்லாம் காலையில் எழும்புனோடனே மனுஷி முகத்தை பார்த்தாங்க, இப்ப பார்க்கறது போனை தான் பார்க்கறது. முன்ன மனுஷியை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு தூங்குனா இப்ப தலையானுக்கு அடியில இதை வச்சுட்டு தான் தூங்குறான். ஆமென். இது எப்படா டிங் டிங்னு அடிக்குது, டொங் டொங்னு வருது சொல்லி. அதையும் விட ஒரு தாலியும் மோதிரத்தையும் போனையும் கொடுத்து கல்யாணம் கட்டி வச்சு போடான்னு சொல்லி அனுப்பறிஞ்சு. கம்ப்ளைண்ட் வருது, பாஸ்டர் அவர் என்னோட பேசுறதே இல்ல. முதலாவது அதிகாலையில் கர்த்தரை தேடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் உலக காரியம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு 1 மணித்தியால ஒரு நாளைக்கு நீங்க ஜெபிக்கல, ஒவ்வொரு நாளும் ஒரு 2 அதிகாரம் வாசிக்கலன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து கொண்டு இருக்கிறது, ஆபத்தில் இருக்கிறது. இது சொல்லாம செய்யலாது. பல மாசம் ஆகுது, இன்னும் நீங்க உணர்த்தப்படல. ஒரு காலம் உணர்த்தப்பட்டீர்கள், நீங்கள் பொருட்படுத்தவில்லை. இன்று ஆவியானவர் அமைதியாக இருக்கிறார். இன்று ஆவியோட சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். அவர் உங்களை வாழ வைப்பார், உங்களை பாதுகாப்பார். அவர் நிச்சயமாய் அவர் வரும் பொழுது அந்த நித்திய ஜீவனுக்குள் உங்களை கொண்டு போவார். ஆமென். சில பேர் ஊழியக்காரர்கள் வந்து இங்க மட்டும் படம் காட்டாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேணா, அதை தான் சொல்றாரு. முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை உயிருள்ளவனாய் மாறு. கடவுளோடு இருக்கிற
இணைப்பில உண்மையாயிரு. வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்குது, சபை வருதா? சபை தூங்குது, டிவி பாக்குது. முந்தி வந்தீங்க வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வர முடியல. ஏன் வர முடியல? உபவாச கூட்டத்துக்கு சபை வருகிறதா? போய மீட்டிங்கு சபை இல்லை. வீட்டில தானே இருக்கிறீங்க, சபையில் இருக்கிறீங்களா? இப்ப ராமேன்னு சொல்லுங்க. ஒரு போயா மீட்டிங் இல்ல, ஒரு வெள்ளிக்கிழமை மீட்டிங் இல்ல, ஒரு உபவாச ஜெபம் இல்ல, ஒரு ஹோல் நைட் இல்ல, பெண்கள் ஜெபம் இல்ல. நீங்க ஆவிக்குரியவங்களா? பொய்க்கு உங்களை ஏமாத்தி கொள்ளாதீங்க. ஆண்டவர் யாருக்கும் சும்மா பரலோகத்தை கொடுக்க மாட்டாரு. ராமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு சபைக்கு நேரம் இருக்கிறது. தயவு செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் வீழ்ச்சியை சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டு சொன்னார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் பால் குடித்துக் கொண்டு இருக்கிறீர்களே சொன்னார் ஆண்டவர். ஆமென். ராமேன் சொல்லுங்க. கடவுள் சொன்னாரா? ஒரு கிழமைவா 3 கிழமை வீட்டில் தூங்குன்னு சொன்னாரா? மாக்கட்டுக்கு போக சொன்னாரா? மெச்சடிக்க போக சொன்னாரா? குளிக்க போறது, சில பேர் பெறல போறது, உருள போறது, குடிக்க போறது, டைவ் பண்ண போறது. நரகத்தில் போய் தான் டைவ் அடிக்கணும் ஒரு நாளைக்கு. கர்த்தரை தேட தான் நேரம் கொடுத்துருக்க. நான் சர்ச்சுக்கு தான் பேசுறேன். சர்ச் வராம சண்டே வேற எங்கேயாவது போன நீ சபிக்கப்பட்டவனாய் மாறுவாய். உன் பலத்திலே வாழவில்லை. கர்த்தர் தன் ஜீவனை உயிரை கொடுத்து ரத்தத்தினால் கழுவி அந்த கிருபை கொடுத்த நாள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் பரலோகத்துக்கு நியமித்திருக்கிறார். உங்களை நினைச்சபடி பணம் செலவழிக்கிறதுக்கு சபையில கர்த்தர் பணம் கொடுக்கல. கர்த்தர் விரும்பினபடி செய்யத்தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வராம யார் எங்க போனாலும் அது சரி வராது. ஆமென் சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கு நேரம் கொடுங்க. சபைக்கு வராத உங்களை வெளியே கூப்பிடுற, நீங்களும் போயிட்டு ஒன்னா நல்லா சாப்பிடுறீங்க, ஒன்னா போய் நல்லா குளிக்கிறீங்க. அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான், நீங்களும் அவனோடு சேர்ந்து மூழ்க போகிறீர்களா? சபையில இருந்து ஒருத்தன் வெளியே போறான்னா கடவுள்கிட்ட விசாரியுங்கள். வீட்டில் ஜபிக்கிறவனுக்கு சபையில இப்படி ஜபிக்காம இருக்கலும் அப்படித்தானே? வீட்டில் நீங்க ஜபிக்கிறீங்கன்னா, சபையில ஒரு ஜபம் நடக்குதுன்னா ஜபிக்காம இருப்பீங்களா? வீட்டில் ஆராதிக்கிறவங்களுக்கு சபையில் ஆராதனை நடக்குது, உங்களை ஆராதிக்க இருக்கலுமா? ஸ்டைல எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க சபையில இருக்கோன்னு சொல்லி ஒரு கிருபை இருக்கிறனால தான் நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் நீதியோ என்னுடைய நீதியோ அதற்கு காரணம் அல்ல. வேடிக்கை பார்க்க வேண்டாம், வேடிக்கை பார்வையாளராக இருக்க வேண்டாம். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் கொண்டு வந்தீங்களா? எத்தனை பேர் பைபிள் கொண்டாந்தீங்க சர்ச்சுக்கு? மொபைல் போன் எத்தனை பேர் கொண்டாந்தீங்க? நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எல்லாரும் இனிமே இந்த பெண்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. தயவு செஞ்சு ஜெபத்துக்கு வாங்க. போய மீட்டிங் யாரும் மாறதில்லை. ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ரைட். இரண்டாவது காரியம் சீக்கிரமே பார்த்து ஜெபிக்கலாம். வாசிங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனம். யார் உயிருள்ளவனாய் இருந்து செத்து கொண்டிருக்கிறவன்? 1 யோவான் 4 அதிகாரம் 12 வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆமேன். கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன முறைக்கிறீங்க நீங்க? பைபிள்லே சொல்லுது, சாரால் எப்படி கூப்பிட்டாலாம்? ஆண்டவனே. ஆமேன். அவரும் ஒரு ஆண்டவர் தான். ஆமேன் சொல்லுங்க. நானும் ஒரு ஆண்டவர் தான். பெண்கள் ரொம்ப கோபமா இருக்கிறார்கள் போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சில பேர் இங்களை பார்க்குறாங்களே, முறைச்சிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் அவன் நமக்குள்
நிலைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்பு எவ்வளவு, இந்த ஒட்டுமொத்த வேதத்துல ஒரே ஒரு பெரிய விஷயம் தான், அதுதான் அன்பு. சொல்லுங்க, அன்பு. அன்பு. சண்டை இல்ல, அன்பு. எதிர்ப்பு இல்ல, சண்டை இல்ல. ஆமென். அன்பு. அப்புறம் அடுத்த 4ஆம் அதிகாரம் 20-21 சீக்கிரம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று கொஞ்சம் சர்ச் வாசிங்க. இதெல்லாம் லவ் லெட்டர். கொஞ்சம் இருங்க. என்னது சொல்லுங்களேன். ஐயோ அப்பா, லவ்ங்கிற வார்த்தை எல்லாம் கெடுத்து குட்டி சிவராட்சி வாக்கி வச்சிருக்கேன். அது எவ்வளவு நல்ல வார்த்தை தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால். எந்த சகோதரனை? யாருங்க உங்க தன் சகோதரன்? சொல்லுங்களேன். தன் சகோதரன் யாரு?